கடந்த 6 மாசங்களாகவே செங்கோட்டையன் இபிஎஸ் மீது அதிருப்தியில இருந்து வரதா சொல்லப்படுது. இதனால அவர் பாஜகவுல இணைய இருக்கிறதாகவும் முன்பு சொல்லப்பட்டது. அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்னதாகவே டெல்லி போயிருந்தாரு செங்கோட்டையன். 2 முறை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையுமே சந்திச்சிருந்தாரு. அதே நேரத்துல வேறொரு யூகமும் பேசப்பட்டது. அதிமுக தலைமையா செங்கோட்டையனை நியமிக்க பாஜக தலைமை விரும்புவதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைக்காகத்தான் செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காருன்னு பேசப்பட்டது. இதுக்கு முன்னதா அதிமுக பாஜக கூட்டணி கிடையாதுன்னு இபிஎஸ் ஒரு மேடையில சொல்ல, அடுத்த சில நாட்கள்ல கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு செங்கோட்டையன் வேறொரு மேடையில சொன்னார். இதுக்கெல்லாம் பிறகு கூட்டணி அமைச்சது. முதல்வர் வேட்பாளரா இபிஎஸ்க்கு பதிலா செங்கோட்டையன் நிறுத்த கூட பாஜக விரும்பினதுன்னு பல அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டாங்க. இதுவே இருவருக்குமான ஈகோவுக்கு காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு பிறகுதான் இபிஎஸ் செங்கோட்டையின் உரசல் அதிகமாச்சு. அதிமுக எம்எல்ஏ கூட்டத்துல பங்கேற்காதது, எதிர்கட்சி கூட்டத்தை தவிர்த்தது, இபிஎஸ் உடன் பிரச்சாரங்கள்ல பங்கேற்காதது, இபிஎஸ்க்கு வரவேற்பு அளிக்காததுன்னு பல விஷயங்கள் செங்கோட்டையன் குறித்து வெளிவர ஆரம்பிச்சது. இதெல்லாம் இபிஎஸ் செங்கோட்டையன் இடையேயான 2 தலைவர்களுக்கும் இடைப்பட்ட ஈகோ பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டது. குறிப்பா சட்டப்பேரவை நேரத்துல அதிமுக எம்எல்ஏ கூட்டத்துல பங்கேற்காம நேரடியா சட்டப்பேரவைக்கு போனாரு செங்கோட்டையன். மற்ற முன்னாள் அமைச்சர்களோடு இபிஎஸ் செய்தியாளர்கள் சந்திச்ச போது அதுலயும் செங்கோட்டையன் பங்கு பெறல. இதெல்லாம் இபிஎஸ் கிட்ட கேள்வி எழுப்பினப்போ அதையெல்லாம் அவர்கிட்டயே போய் கேளுங்கன்னு ரொம்ப காட்டமா பதிலும் சொன்னாரு இபிஎஸ். இந்த நேரத்துல செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவுவை தனியா சந்திச்சது இன்னும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொகுதி சார்ந்த பிரச்சனைக்காக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரவே சபாநாயகரை சந்திச்சேன்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு செங்கோட்டையன். ஏற்கனவே அதிமுகவை சுத்தி பல குழப்பங்கள் நீடிச்சிட்டு வருது. என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ்க்கு அங்கீகாரம் கிடைக்காதது, அதிமுக ஒன்றிணைன்னு சசிகலா சொல்லி வர்றது, அமமுக என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறுதா உள்ளிட்ட பல குழப்பங்கள் அதிமுகவை சுத்தி இருக்கு. அதோடு சேர்ந்து இப்போ செங்கோட்டையன் பேசி இருக்கிறதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக தங்களுடைய செல்வாக்க தக்க வைக்க முயற்சிக்கிற கொங்கு பகுதியில முக்கியமான அதிமுக தலைவரா இருக்காரு செங்கோட்டையன். செப்டம்பர் 5ஆம் தேதி அவர் சொல்ல போற விஷயம் என்னங்கிற பரபரப்பு இப்போ எழுந்திருக்கு. அவர் இபிஎஸ்க்கு எதிராக அதிருப்தியை தெரிவிச்சு அதிமுகவுக்குள்ள இன்னொரு அணியை உருவாக்க போறாரா அல்லது அதிமுகவில் இருந்து வெளியேற போறாரான்னு பல யூகங்கள் இப்பவே எழுந்து வருது.